இந்த நாளுக்கான அனுதின வசனம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதனுடைய தலைப்பாக நான் சொல்வது டிரான்ஸ்ஃபர்மேஷன். மாற்றப்படுது. இங்கே பார்க்கிறோம், ஒரு ரட்சிப்பை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னை கண்ணாடியிலே பார்க்கிறான். அவனுடைய சாயல் அதிலே அப்படியே தென்படுகிறது. அதுதான் அவன் இருக்கும்படியான நிலைமை. அவ்வண்ணமாகவே நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆவியினாலே நாம் அவர் சாயலாக மாற்றப்படுகிறோம். மாற்றப்படும் போது நடக்கும்படியான உள்ளிலும் வெளியிலும் ஏற்படும்படியான மாற்றங்கள் தான் நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறும்படியான ஒரு காரியம். அதுதான் முழுமையான ரட்சிப்பு. ஆவியானவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய ஆரம்பித்த உடனே, திருமுழுக்கிலே நாம் சேர்ந்த உடனே, இணைக்கப்பட்ட உடனே, அந்த உடன்படிக்கைக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாய் அந்த இடத்திலே பழைய மனிதனை களையை போட்டு ஆவியினாலே புதிய மனிதனுக்குள்ளாய் நாம் மாற்றப்படுகிறோம். அந்த மாற்றம் நம்மை தேவசாயராய் மாற்றி அவரோடு கூட நாம் இணைந்திருக்க கிருபை செய்கிறது. அந்த மாற்றத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.